அவர்களில் கலந்து கொண்ட அவர்களும் அவரதும் குடும்பத்தாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைசக்தியை வேண்டி இன்றைய காலை கூட்டத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கட்டாயம் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவா பார்த்தோம் அப்படின்னா மோதிக்கேர்ல நம்ம வெற்றியை நோக்கிய பயணத்துல நம்ம ஒரு சில விஷயங்களை கட்டாயம் கவனிக்க வேண்டி இருக்குது. மோதிக்கேர் இந்த வியாபாரம் செய்யறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் வேணும், கட்டாயம் வேணும். கனவுகளும் குறிக்கோளும் கட்டாயம் நமக்கு தேவைப்படும். இந்த வியாபாரத்தை நம்ம எதுக்காக செய்யறோம், இதுல என்ன வேணும், நமக்கு அது எப்ப வேணும், இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா நம்ம கண்ணில் தெரியும்படி அதை ஒட்டி இருக்கணும். பொதுவா பார்த்தோம் அப்படின்னா நம்ம மைண்ட்ல 2 மைண்ட் இருக்குது, 2 மூளை இருக்குது. இதுல ஒரு மூளை பாத்தீங்க அப்படின்னா நம்ம யோசிக்கும், நம்ம என்ன சொல்றோம், இதை செய்யலாமா, ஒருத்தர் ஒரு விஷயத்த சொன்னா இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறோம். இன்னொரு மூளை என்ன செய்யும் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோமோ அதை அப்படியே ஏத்துக்கணும். அதுக்குதான் பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தியும் நிறைய ஜாஸ்தி உண்டு. அதனாலதான் அதை படமா நம்ம கண்ணுல படுற மாதிரி நம்ம ஒட்டி வைக்கணும் அப்படின்னு எல்லா பெரிய வெற்றி பெற்ற எல்லாருமே சொல்றாங்க. அந்த ட்ரீம்ஸை நம்ம என்ன பண்ணணும், கண்ணில் தெரியும்படி அதை ஒட்டி வைக்கணும். இப்ப கோயில்களுக்கு எல்லாம் போறோம், ஒவ்வொரு சாமியும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வடிவில் இருக்கும். பிள்ளையார் ஒரு வடிவில் இருப்பாரு, முருகர் ஒரு வடிவில் இருப்பாரு, சிவன் ஒரு வடிவில் இருப்பாரு, அதே மாதிரி பார்த்தோம்னா இயேசு ஒரு வடிவில் இருப்பாரு. அப்போ இதெல்லாம் எதுக்கு இருக்குது அப்படின்னா அந்தந்த உருவங்களை பார்க்கிறப்போ அது என்ன செய்யுமோ அது நமக்கு கிடைக்கும். அது அந்த மைண்ட்ல கிடைக்கும். அதுக்குதான் நம்ம கோயிலுக்கு போறோம். போயிட்டு சொல்லுவாங்க, சும்மா போய் கோயில்ல சாமி விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பொதுவா என்ன பண்ண, உள்ள போகணும். கோயில்ல சாமி விடுறதுக்கே ஒரு வழிமுறை எல்லாம் இருக்குது. போகணும், பலிபீடத்தை நிக்கணும். பலிபீடம்னா என்னது அப்படின்னு பாக்குறப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்ம மனச நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கும். அதெல்லாம் அந்த பீடத்திட்டு என்னன்னா பலியிடுறது, இந்த மனசை பலியிடுறது, எம்டி மனசா வைக்கிறது. இப்ப நம்ம என்ன இறைவன்ட்ட வேண்டுறோமோ அதை மட்டும்தான் உள்ள எடுத்துக்கிட்டு உள்ள போகணும். சுத்தி ஒரு என்ட்ரன்ஸ்ல துவாரபாலகர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட அனுமதி எல்லாம் வாங்கிட்டு அந்த வாகனங்களுக்கு வாங்கிட்டு உள்ள போய் மூலவரை கும்பிட்டு வரிசையா ஒவ்வொரு சாமியா சுத்தி வெளியே வரும்பொழுது கடைசியில பார்த்தோம் அப்படின்னா கொடிமரத்துக்கு அந்த பக்கம் விழுந்து கும்பிட்டு அமைதியா உட்கார்ந்து உள்ள கோயிலுக்குள்ள நுழையும் போதுல இருந்து வெளியே சுத்தி வர்றதுல இருந்து நம்ம என்னென்னலாம் கண்ணில் பார்த்தோமோ அதை நினைச்சு பார்க்கணும். அப்ப அந்தந்த உருவங்களுக்கு ஏற்ப அந்தந்த கடவுள் எதை தரணுமோ அது தரும். இப்படிதான் முன்னோர்கள் அதை உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல, இந்த வியாபாரத்துல, மோதிக்கேர் வியாபாரத்துல நமக்கு என்ன வேணும், எப்ப வேணும், இது வியாபாரம் என்ன அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா நம்ம அது எப்ப வேணும் என்ன வேணும்னு ஒரு ட்ரீம் புக்ல எழுதி அப்பப்ப நம்ம கண்ணில் படுற மாதிரி நம்ம அதை வச்சிருக்கணும். இன்னொன்னு என்ன வேணும், ட்ரீம்ஸும் கோலும் மட்டும் இருந்தா போதுமா, இன்னொன்னு என்ன வேணும் அப்படின்னு பாக்குறப்போ அந்த வியாபாரத்தை பற்றிய நாலேஜ் வேணும், அறிவு வேணும். நம்ம என்ன பொருள் வித்துட்டு இருக்கோம், என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப ப்ராடக்ட் நாலேஜ் வேணும். என்னென்ன ப்ராடக்ட் எதுக்கெல்லாம் பயன்படும், இந்த என்னென்ன ப்ராடக்டை யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், யாருக்கெல்லாம் இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த பொருட்களை பற்றிய ஒரு நாலேஜ் இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த வியாபாரத்தை பத்தியான நம்ம இது என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். நடைமுறை வியாபாரம் மாதிரி காலையில் எந்திரிச்சோ 2 பொருளை கொடுத்தோம் வச்சோம்ல, இது வேற. அதனால இது என்ன வியாபாரம், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்ன, இங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து ட்ரீம் வந்துருச்சு,
கோல் செட் பண்ணிட்டோம், ப்ராடக்ட் நாலேஜ் அந்த அறிவு வந்து நம்ம வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து என்ன இருக்கணும்? ஆக்ஷன் இருக்கணும், செயல் இருக்கணும். அப்ப இதுல இந்த இடத்துல என்னன்னா எல்லாம் மட்டும் இருந்தா மட்டும் போதாது. நம்ம கம்ஃபர்ட் சோன்ல இருந்து வெளியே வரணும், சொகுசு நிலையில இருந்து வெளியே வரணும். நான் வழக்கம் போல செய்யறதான் செய்வேன், அதுல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த சொகுசு நிலையில இருந்து இப்ப நம்ம என்ன செய்யணும்னா வெளியே வரணும். செய்தல் என்பது வேறு, நம்ம வந்து ஒரு செயலை வந்து செய்யறது என்பது வேறு, செய்ய ஆசைப்படுவது என்பது வேறு. அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவை. அதே மாதிரி டெய்லி வந்து புத்தகங்களை படிக்கிறது, அப்ளைனோட தொடர்புறது, சொல் பேச்சு கேட்கறது இங்க ரொம்ப முக்கியம். நம்மள பெரும்பாலான பேர் என்ன கேட்க மாட்டோம் அப்படின்னா சொல் பேச்சு கேட்க மாட்டோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வந்து ஏன் மெமரி ஜாக்கர் எழுத சொல்லியிருப்பாங்க, முதல் விஷயமா அதுதான். நானும் ஒவ்வொரு மீட்டிங்லயும் என்னோட கருத்து முதல்ல தெரிவிக்கிறது மெமரி ஜாக்கர். யாரும் எழுதி வச்சிருக்க மாட்டோம், அது ரொம்ப முக்கியம். ஆனா வெற்றி மட்டும் எனக்கு வேணும்னு நினைப்போம். டெய்லி வந்து ஒரு 5 நபர்களையாவது கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம், கான்டாக்ட் பண்ண மாட்டோம். டெய்லி ஒரு 5 ப்ராடக்டை பயன்படுத்திட்டு ஒரு கொஞ்ச நேரம் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து இன்னைக்கு காலையிலிருந்து மோதிக்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அது செஞ்சிருக்கோம்னா செய்ய மாட்டோம், எதுவுமே செய்ய மாட்டோம். ஆனா மோதிக்கேர்ல வெற்றி மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நினைப்போம். ஒவ்வொரு நாளும் நாளைக்கு 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 அப்படி தள்ளி போடுறது நம்மளோட வேலையா இருக்கும். அதனால என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, இதுவரைக்கும் மீட்டிங்ல கத்துக்கிட்டது, அப்படின்னு சொல்லி கொடுத்தது, நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாத்தையும் பயன்படுத்தி என்ன செய்யணும் அப்படின்னா வெற்றி பெறும் வரை தொடர்ந்து என்ன செய்யணும்? உழைச்சிக்கிட்டே இருக்கணும். வெற்றி பெறும் வரை வந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். வெற்றி பெற சிறந்த வழி என்னது அப்படின்னா, இதுல வேற குறுக்கு வழி கிறுக்கு வழி எதுவுமே கிடையாது. தொடர்ந்து செய்யறது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு ஒரு சில விஷயங்களை இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன், யார் அதை தவறா எடுத்துக்க வேண்டாம். இப்போ ஒரு விஷயம் இருக்குது, நமக்கு அப்பா அம்மா இருக்காங்க. ஒரு சின்ன குழந்தையா இருக்கிறப்ப அப்பா அம்மா மேல ரொம்ப பிரியம் இருக்கும், அம்மா மேல பிரியம் இருக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்த உடனே இப்ப அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர ஆரம்பிச்சிருவோம். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துகிட்டு இருப்போம். இப்ப வந்து மேரேஜ் பண்ணுவோம், இப்ப ஒய்ஃப் மேல இங்க பாசம் வந்து ரொம்ப வந்துடும். இப்ப அப்பா அம்மாங்கிறத அப்ளைனா வச்சுக்கிருவோம், நம்மளா நினைச்சுக்கிருவோம். புதுசா வந்து மேரேஜ் ஆகுது பாருங்க, அது வந்து புது நம்ம டவுன்லைனா வச்சுக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு ரொம்ப நல்லா இருக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்? தொடர்ந்து இருக்கிறப்ப அது பிரியம் கொஞ்சம் குறையும். அதுக்கு தான் என்ன செய்வாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா இப்ப குடும்பத்து மேல ஒரு பற்று இருக்கும். அதே மாதிரி தொடர்ந்து நம்மளும் நம்ம டவுன்லைன் மட்டும் இல்லாட்டி நம்மளும் நம்ம அப்ளைன் மட்டும் இருந்தா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்ப புது ஜாயினிங் வரணும், புது குழந்தை வரணும். வந்தா என்ன ஆகும் அப்படின்னு இப்ப குழந்தை மேல ரொம்ப பிரியம் இருக்கும். இப்ப நம்ம டவுன்லைன் விட்டுட்டு டவுன்லைன் கீழே இருக்கிறவரோட ஏன்னா நம்ம பேசிட்டு இருப்போம். எவ்வளவு நாளைக்கு தான் ஒரு இதுல என்ன பேச வேண்டி இருக்குது? திருப்பி திருப்பி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப அவருக்கு எரிச்சலா இருக்கும், திருப்பி திருப்பி மீட்டிங் அடிக்கிறப்ப எரிச்சலா இருக்கும். இப்ப புதுசா ஒருத்தர் வர்றாங்க வைங்க, அந்த விஷயம் அவங்களுக்கு புதுசா தெரியும், கொஞ்ச நாளைக்கு அவங்க மேல பிரியமா இருக்கும். இப்ப பிள்ளை மேல பிரியம் வந்துருச்சா, கொஞ்ச நாள் கழிச்சு பிள்ளைய வளர்ந்தவன் என்ன ஆயிரும் அப்படின்னா பிள்ளை மேல பிரியம் உண்டு. மேரேஜ் ஆன உடனே அந்த பேரம், அவங்களுக்கு ஒரு பேரன் பேத்தி இருந்தா அது மேல தாத்தாவுக்கு ரொம்ப பிரியம் இருக்கும். சைக்காலஜிக்கலே மைண்ட் அப்படித்தான். அப்போ நமக்கு கீழே ஒரு டவுன்லைன் வராம நம்மளும் அப்ளைனும் அவரும் டெய்லி பேச, நம்மளும் பேச, நமக்கு ஒத்த டவுன்லைன் வச்சுக்கிற அவரும் நம்மளும் பேச, இது இது என்ன செய்யாது? இனிக்காது, இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அப்ப என்ன செய்யணும்? புது புது ஜாயினிங் வந்துகிட்டே இருந்தாதான் எப்படி வந்து மனித வாழ்க்கையில எப்படி வந்து சைக்காலஜிக்கலா நம்ம வந்து மைண்ட் ஒர்க் ஆகுதோ, கொஞ்ச நாள் அப்பா அம்மா மேல பிரியம், கொஞ்ச நாள் ஒய்ஃப் மேல பிரியம், அதுக்கப்புறம் குழந்தை மேல பிரியம், அதுக்கப்புறம் வந்து பேரன் பேத்தி மேல பிரியம் இருக்குதோ அது மாதிரி இந்த டவுன்லைன் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டா ஒவ்வொருத்தருக்கு கிளையும்
புது புது ஆட்கள் வந்து புது ஜாயினிங் வந்தா மட்டும்தான் நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? அதுக்கான ஆக்ஷனை இயங்கணும்னா மெமரி ஜாக்கர் எழுதணும், டெய்லி ஒரு 5 பேரை பார்த்து பேசணும். யாரு வர்றா வரல அவளுக்கு கவலை இல்லை. நாட்டுல பாருங்க, இப்ப எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, முந்தியெல்லாம் குழந்தை ரொம்ப பிறந்துச்சேன்னு கவலைப்பட்டாங்க. இப்ப ஒரு குழந்தை கூட பிறக்க மாட்டேங்கன்னு கவலைப்படுதாங்க. சரியா? அப்ப எத்தனை ஆஸ்பத்திரியெல்லாம் அலைகிறாங்க, எவ்வளவு லட்சக்கணக்கெல்லாம் செலவழிக்கிறாங்க. அப்ப மனிதனுக்கு வந்து ஒரு தேவை இருக்குது அப்படின்னா எதையும் செய்யறதுக்கு வந்து துணிவாங்க. அது மாதிரி நம்மளுக்கு தேவை இருக்குது. என்னது? எல்லாரையும் போல வாழ்க்கை இல்லாமல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செய்ய முற்படுறதே என்ன பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு பின்னாடியும் நம்ம சந்ததி முழுக்க வருமானம் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இந்த வியாபாரத்துல இருக்குது. உதாரணங்கள் பார்த்திருக்கோம். நம்ம மேல அப்ளைன் டீம் ஜெபிஸ் சார் இருந்தாரு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அவரோட வருமானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் இருக்கிறப்ப இருந்த வருமானத்தை விட இன்னைக்கு பல மடங்கு பெருகி இருக்குது. அவர் இல்லாத பொழுதும் பாத்தீங்க அப்படின்னா சவுத் ரீஜியன்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லெவலை வந்து தொட்டு அந்த இன்கம் போயிட்டு இருக்குது. அப்போ அவர் இருக்கும் பொழுது கடுமையா வந்து கொஞ்ச நாள் வந்து உழைச்சாரு, ஒரு நெட்வொர்க்கை ஃப்ரேம் பண்ணி வச்சாரு, அந்த நெட்வொர்க்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. அந்த நெட்வொர்க் ட்ரைனிங் கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா இயங்குது. இது எல்லா இடத்துலயும் அப்படிதான். இங்க இருந்து பாக்குறப்ப தெரியாது. இப்ப போரெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஈரான்ல வந்து உச்சபட்ச தலைவர் வச்சிருந்தாரு, அவரை கொண்டுட்டாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க? ஒரு உச்சபட்ச தலைவர் வந்தார், இப்ப அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு மிலிட்டரி இருக்குது, கேப்டன் இருப்பார், ரிட்டையர்ட் ஆயிடுவார். அவருக்கு பின்னாடி துணை கேப்டன் இருப்பாங்க, அவங்க கேப்டனா மாறுவாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு செயல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ரெக்ரூட்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் தொடர்ந்து நடக்கும். மிலிட்டரி இருக்கு அப்படின்னா தொடர்ந்து வந்து ஆட்களை வந்து அந்த ஒரு பக்கம் ரிட்டையர்ட் ஆக புது ஆட்களை தயார் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் இருக்கணும். புதிய புதிய வரவுகள் வரும் பொழுதுதான் அந்த வியாபாரம் வந்து ஜொலிக்கும். கட்சிகளே இருந்தாலும் பரவாயில்ல, புதிய புதிய வரவுகள் இருந்தால் மட்டுமே அந்த கட்சிகள் வந்து என்ன செய்யும், இன்னும் வந்து சிறப்பா வந்து செயல்படும். அப்ப முதல்ல என்ன தேவை அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்ப புது புது கன்சல்டன்ட உள்ள கொண்டு வரதுக்கான முயற்சிகளை நம்ம ரொம்ப எடுக்கணும். சரியா? முடியாதது அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. அது முயலாதது மட்டும்தான். முடியாதது அப்படிங்கிறதே எதுவுமே கிடையாது. அது வந்து நம்ம வந்து முயற்சி செய்யாதது மட்டும்தான். மோதிக்கரில் வந்து பாத்தீங்கன்னா தோற்றவங்களே கிடையாது, என்ன தொடர்ந்து முயற்சி செய்யாதவங்க தான் இருப்பாங்க. இதுதான் வந்து மேட்ரு. அதனால நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து கீப் இட் சிம்பிள்னு சொல்லுவாங்க. இலகுவாக செய்ய பழகணும். ரொம்ப இலகுவாக ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணும் அவசியம் இல்லை. ரொம்ப இலகுவாக செய்ய வந்து நம்ம பழகணும். சேல்ஸ் பண்றது, ப்ராடக்ட் மற்றவங்களுக்கு அறிமுகம் பண்றது, புதிய புதிய ஆட்களை அறிமுகம் பண்றது, அது மட்டும்தான் தொடர்ந்து நம்மளோட வேலை. ஆனா செய்யணும் எதுவரை? தொடர்ந்து டெய்லி தினசரி எப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்றோமோ, தினசரி எப்படி பல்லு தேய்க்கிறோமோ, தினசரி எப்படி குளிக்கிறோமோ, தினசரி எப்படி சுத்தமான ஆடைகளை நம்ம போட்டுட்டு இருக்கிறோமோ, அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம குறிக்கோளும் கனவும் நிறைவேறும் வரை தொடர்ந்து நம்ம வந்து தினசரி வந்து செய்யும் பொழுது மட்டுமே வெற்றி வந்து சாத்தியம். அதனால வந்து இன்னைக்கு வந்து இந்த மல்ல நம்ம வந்து காதலை வந்து எழுதுவோம். நாளை விண்ணில நம்ம பேர் வந்து நிச்சயமாக வந்து இருக்கும். சரியா? அப்போ ஒரு லீடர் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம யாரு? எப்பவும் வேலையை பாத்தீங்க அப்படின்னா தொண்டராகவே இருக்கக்கூடாது. தொண்டன் ஒரு நாள் தலைவனாக மாறணும்ல, அதை செய்யணும்ல. அப்ப அதுக்கான தகுதி நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டெய்லி சாப்பிடுற மாதிரி தான். டெய்லி வந்து நம்ம கான்பிடண்டா இருக்கணும். இந்த வியாபாரத்தை தொடர்ச்சியா செய்யணும். வழக்கம் போல வந்து ப்ராடக்ட் நம்ம வந்து செல்ஃப் யூஸ் பண்ணணும், ஷேரிங் பண்ணணும், வியாபாரத்தை மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும். எது பயமா இருக்கோ அந்த பயத்தை முதல்ல போக்கணும். அதை முதல்ல செய்யணும். ஜூம் மீட்டிங்ல பேச எனக்கு பயமா இருக்கு, தயக்கமா இருக்கு, மீட்டிங்ல நின்று பேச தயக்கமா இருக்குது. அதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேலையை செய்யணும். அதனால நம்ம டீம்ல அழகா பண்ணுவாங்க. புதுசா வந்தவங்கள எழுந்து நின்று பேரு ஊரு சொல்ல சொல்லுவாங்க. அடுத்து கொஞ்சம் என்ன ப்ராடக்ட் சேல் பண்ணீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. கொஞ்ச நாள் கழித்து என்ன செய்வாங்கன்னா அவங்களே வந்து
பேச பழகிடுவாங்க. இந்த உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா மத்ததெல்லாம் பணத்தை வாங்கிட்டு ஒவ்வொரு செயலையும் நம்ம மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கில் இன்னைக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஆன்லைன் மூலியமா கொடுக்குறாங்க, எல்லாத்து மூலியமா கொடுக்குறாங்க. ஆனா முதிக்கேர்ல பாத்தீங்க அப்படின்னா இயற்கையாவே கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தெரியாமையே நம்ம லீடர்கள்லாம் நம்மள மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இது சில விஷயங்கள் தெரியணும். அது மாதிரி இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவுல நிறைய வந்து விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும், கொண்டு போகணும். ஸ்டேட்டஸ் எதையோ வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம ப்ராடக்ட் ஸ்டேட்டஸ் வைக்கலாம். எதையோ வைக்கிறது பதிலாக நம்ம இன்ஸ்டால, ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல டெய்லி எதையாவது ஒன்று விஷயத்த பண்ணணும்னா யாராவது ஒருத்தங்க கேட்பாங்க. அது மூலமா நிறைய வந்து நம்ம பாப்புலாரிட்டி கிடைக்கும். சாதாரண மனிதர்களுக்கும் இன்னைக்கு திரைத்துறைக்கு வர இப்ப இருக்காங்க, கொஞ்ச நாள் படம் நடிக்கிறாங்க, அப்ப அரசியலுக்கு வர்றாங்க, உடனே ஃபேமஸ் ஆயிரு. எப்படி? அதுல அந்த ஸ்கிரீன்ல தெரிஞ்சதுனால ஈஸியா வந்து மத்தவங்கிட்ட போய் ரீச் ஆயிடுறாங்க. சரியா? அப்போ என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்மளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லோருக்கும் தெரிந்த மனிதனாக நம்ம மாறுறதுக்கு முயற்சி பண்ணணும். சரியா? நம்ம சொல்றதையே நம்ம நிறைவேற்றணும். இப்ப நான் சொல்றேன் டெய்லி இதெல்லாம் பண்ணணும், அப்ப நம்ம சொல்றதையே நம்ம நிறைவேற்ற பழகணும். கிருபானந்த வாரியார் சொல்லுவாரு, சொல்லும் செயலும் ஒன்னாக இருக்கணும் பாரு. சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கா கூடாது, சொல்லும் செயலும் ஒன்னாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அது மாதிரி நம்ம சொல்றதையே நம்ம வந்து நிறைவேற்றணும். நம்ம செல்ஃபா சொன்னதவே, அந்த ப்ராமிஸ் பண்ணதவே நம்ம என்ன செய்யணும், செய்யறதுக்கு நிறைவேற்றுறதுக்கு பழகணும். அது மாதிரி வந்து வளர்ச்சியில் வந்து கவனம் செலுத்திருக்கணும். ஃபோக்கஸ் ஆன் ப்ராக்ரஸ். வளர்ச்சியில வந்து நம்ம வந்து வளர்ச்சியை வந்து கவனம் செலுத்தி அதை தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சிறிது முயற்சியை கொஞ்சம் கொஞ்சம் வழக்கமோட செஞ்சுட்டு இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமா முயற்சி பண்ணணும். அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வளரணும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த வளர்றோமா அப்படின்னு கவனமா நம்ம பார்க்கணும். போன மாசம் பண்ணதே இந்த மாசம் பண்ண நல்லா இருக்காதுல்ல. வளர்ச்சி எப்படி இருக்கும்? ஒரு குழந்தை இருக்கு, குழந்தை பிறக்குது, ஒரு விஷயத்த பாருங்க, இயற்கையே எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த குழந்தை கொஞ்ச நாள் என்ன செய்யும், தாயோட மடியிலே இருக்கும், யாராவது தூக்கி வச்சாதான் இருக்கும். அப்புறம் என்ன செய்யும், கீழே படுக்க வச்சு ஆடாம அசையாம இருக்கும். ஆடாம அசையாம அப்படியே இருந்தா அது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கணும். குழந்தைய என்ன செய்யணும், இந்த பக்கம் குப்புற விழுகணும், அந்த பக்கம் திரும்பி படுக்கணும், அந்த பக்கம் அழுகணும், ஏதாவது ஆக்ஷன் இருக்கணும். ஒண்ணுமே யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காம அது பாட்டுக்கு மல்லாக்க படுத்துட்டே இருந்தா நமக்கு நல்லா இருக்கும், யாருக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா குழந்தையில கோளாறு இருக்கா இல்லையா? குழந்தைன்னா திருப்பி படுக்கணும், தவள முயற்சி பண்ணணும், உட்கார முயற்சி பண்ணணும், நடக்க முயற்சி பண்ணணும். குழந்தைய நடக்கும்போது பாருங்க, நம்ம வீட்டு குழந்தைய நம்ம வளர்த்தது இல்லையா, நம்ம வளர்ந்தது கூட தெரியாது. குழந்தைய வளர்க்குறோம், ஒரு எட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி 9 மணி கீழே விழுந்துடும். விழுந்துட்டமே பயந்தா அந்த குழந்தை நடக்குமா? நடக்காது இல்ல. அப்ப திரும்பி எழுந்து திரும்பி நடக்குது, ஒரு 8 வைக்குது, கீழே விழுகுது, திரும்பி முயற்சி பண்ணுது. முயற்சி. நான் எங்க வீட்டுல ஒரு சின்ன பூனைக்குட்டியை பாக்குறேன், அதோட வளர்ச்சியை பாக்குறப்ப அபரிமிதமா இருக்குது. எப்படி எல்லாம் ஒவ்வொரு செயலையும் பாக்குறப்போ மெதுவா இருந்தது. இப்போ ஒரு மரத்துல ஏறுறதுக்கு என்ன செய்யுதுன்னா கொஞ்சோண்டு ஏறுது, கீழே விழுகுது, அப்புறம் திருப்பி ஏறுது, கீழே விழுகுது, அப்புறம் தப்பி தப்பி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மாசம் 1.5 மாசத்துலயே அந்த பூனைக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா மரத்து உச்சிக்கு போகிற அளவுக்கு அது பயிற்சி எடுத்துருது. டெய்லி அதோட வேலை என்ன, பாலை குடிக்குது, சோம்பேறியா படுக்கிறது இல்ல, வருது எதுலயாவது தவ்வுது, எது மேலேயாவது குதிக்குது, என்னமா பண்ணிட்டே இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு முதல்ல என்ன செஞ்சு ஒரு இலை இருந்ததுன்னா அது நகண்டதுன்னா அதை கூர்ந்து கவனிச்சு அதை கால்கிட்ட பிராண்டி பிராண்டி விளையாடுது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வண்டுட்ட விளையாடுது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு தவளையை பிடிக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு எலியை பிடிக்க பழகிறோம். அந்த பூனைகிட்ட இருந்து ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். பூனை வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கேயோ இருக்கிற எலி பூனையை விட வேகமா ஓடக்கூடியது. ஏன்னா அதுக்கு உயிரை காப்பாற்றணும். ஆனா பூனை என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்ச நேரம் அதை கூர்ந்து கவனிக்கிற பொழுது பார்வையாலே என்ன செய்யும் அப்படின்னா அந்த எலியோடைய மைண்ட வந்து கொலாப்ஸ் பண்ணிடும். இப்ப என்ன ஆயிரும், எலி பூனைகிட்ட சரண்டர் ஆயிரும். பள்ளி பார்த்திருக்கீங்களா? ஒரு பூச்சியை பிடிக்கிறப்போ பக்கத்துலதான் அந்த பூச்சி சுவர்ல ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் உடனே பிடிக்காது, கொஞ்ச நேரம் அதையே கூர்ந்து கவனிக்கும். அடுத்த செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த வண்டு பறந்துரும்ல, பள்ளியால பறக்க முடியாதுல, ஆனா கூர்ந்து கவனிக்கும் போது
அதோட செயல்பாட்டை மறைச்சு என்ன செய்யணும், கப்புன்னு பிடிச்சிடும். அது மாதிரி யார்ட்டையும் பேசும்போது அதான் சொல்லுவாங்க, ஒருத்தர் பேசுறோம் அப்படின்னா கண்ணை பார்த்து பேசணும் அப்படிம்பாங்க. கண்ணை பார்த்து பேசுறவங்களும் உண்மையா இருக்கணும், அப்பதான் உண்மையா இருப்பாங்க. இப்ப கண்ணை பார்த்து பேசணும். அப்ப என்ன ஆயிரும், கரெக்ட் நம்ம சொல்ற விஷயங்களை அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்ப்பிச்சிடலாம். அப்ப இதெல்லாம் வந்து என்ன செய்யணும், அப்ப ஒவ்வொரு நாளும் வழக்கம் போல செய்த விட முயற்சியை கொஞ்சம் வந்து அதிகப்படுத்தணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யணும், வளர்றோமா அப்படின்னு பார்க்கணும். போன மாசம் வந்து இவ்வளவு பிவி அப்படின்னா இந்த மாசம் ஒரு 10% இன்க்ரீஸ், ஒரு 5% இன்க்ரீஸ், அட்லீஸ்ட் ஒரு 2%, அட்லீஸ்ட் 1% இன்க்ரீஸ் இருக்கணும். அப்பதான் வளர்ச்சி. இல்லைன்னா வளர்ச்சி கிடையாது. அது அறகுறை பிள்ளை மாதிரி, சரியான வளர்ச்சி இல்லாத பிள்ளை மாதிரி ஆயிரும். அதனால நம்ம வந்து வளராம அப்படி இருக்கக்கூடாது, அது தவறான முறையாயிரும். அதனாலே வந்து குழம்பவே வேண்டாம். அந்த ரோடு மேப் இருக்கணும். இந்த வருஷம் நான் இப்படி இருக்கேன், அடுத்த ஆண்டு இதே மாதம் இதே நாள்ல நான் என்னவா இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு முடிவு செய்யணும். அதுக்கான ரோடு மேப் இருக்கணும். அந்த ரோடு மேப் இருந்தா தான் கரெக்டா போய் சேர்க்க முடியும். இப்ப மிலிட்டரியில ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்க கையில வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த மேப்பை மட்டும் கையில கொடுத்துருவாங்க. அந்த மேப்பை வச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்யணும், அந்த இடத்த போய் அந்த இலக்கை போய் அடையணும். அது மாதிரி நம்மகிட்ட ஒரு ரோடு மேப் இருக்கணும். எப்ப எந்த எந்த நாள்ல எந்த இடத்துல இதுல என்ன பொசிஷன் நம்ம அடையிறது அப்படிங்கிறது நம்ம வந்து ரெகுலரா வந்து கட்டாயம் வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்போ கரெக்டா வந்து சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும். கரெக்டா மோதிக்கேர் அப்படிங்கிறது வழக்கம் போல பண்ற வியாபாரம் மாதிரி இல்லாம ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும். என்ன பண்ணணும், செல்ஃப் யூஸ் பண்ணணும். ரெகுலர் இதுல வந்து ஒரு கடைக்காரர் அவருக்கு வர எல்லா பொருளையும் யூஸ் பண்ணிருக்க மாட்டார். ஆனா நம்ம என்ன செய்யணும், யூஸ் பண்ணி பார்க்கணும். அப்பதான் மத்தவங்க என்ன பண்ண முடியும், அதோட அனுபவத்தை ஷேர் பண்ண முடியும். நம்பர் 1 செல்ஃப் யூஸ் பண்ணணும். நம்பர் 2 ஷேரிங் பண்ணணும். மூணாவது என்ன பண்ணணும், ஸ்பான்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டீமை வந்து பில்ட் பண்ணணும். குழுவை சின்ன சின்ன குழுவா வந்து உருவாக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும், அந்த குழு உருவாக்கிட்டோம், அதுல ஒரு சில பேர் யாருக்கெல்லாம் வந்து ட்ரீம் இருக்குது, யாருக்கெல்லாம் கனவு இருக்குது, அதை கண்டுபிடிச்சு அவங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவங்களை இந்த பிசினஸ்ல வந்து வளர்க்கும். நமக்கு எத்தனை பேர் தேவை, 4 பேர். 4 பேர் இருந்தா போதும். இந்த வியாபாரத்துல மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு 4 பேர் போதும், 4 டீம் போதும். நான் வழக்கம் போல சொல்றதுதான். 4 குடும்பத்துக்காரங்களை மோதிக்கேர்ல ரெகுலரா ப்ராடக்ட் வாங்க வச்சோம்னா மகளிர் உரிமை தொகை மாதிரி உங்கள் வாழ்நாள் முழுவதும் என்ன செய்யும், 1000 ரூபாய் வரும். அந்த 4 பேருக்கு நீங்க 1000 ரூபாய் எப்படி வாங்கினீங்கன்னு அந்த விஷயத்த சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்க டைரக்டர் ஆயிருவீங்க, கம்பெனில பங்குதாரர் ஆயிருவீங்க. 4 பங்குதாரரை கம்பெனில நீங்க உருவாக்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க பிளாட்டினம் டைரக்டர் ஆயிருவீங்க. இப்ப கம்பெனில உச்சபட்ச வியாபாரம், உச்சபட்ச போனஸ் எல்லாத்தையும் அடைஞ்சிடலாம். கார் வாங்கிடலாம், ஹவுஸ் பண்ட் வாங்கிடலாம், டைரக்டர் போனஸ் வாங்கிடலாம், வேர்ல்டு டூர் போறதுக்கு வாங்கிடலாம். ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்? அப்போ முதல் படியாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும், கனவு இருக்கணும், புகழ் இருக்கணும். அதுக்கடுத்து என்ன இருக்கணும், என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கணும். தெரியாது எல்லாத்துக்கும், எல்லாருக்கும் எல்லாமும் இந்த உலகத்தில் தெரிஞ்சிருக்காது. தெரியாத விஷயங்கள்ட்ட கேட்டு பழகிக்கணும். நம்ம அப்ளைன்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, ஒரு மீட்டிங் இருக்கு வாங்க அப்படிம்பாங்க, வர போக மாட்டோம். அப்ளைனோட சொல் பேச்சு கேட்கணும். மீட்டிங் இருக்கா உடனே போய் அட்டன் பண்ணணும். ஒரு விஷயம் தெரியணுமா உடனே அட்டன் பண்ணிடணும். தெரியாததை தெரியும் வரை வந்து என்ன செய்யணும், அந்த புதிய இடத்துக்கு போகணும். அப்பதான் நமக்கு அடுத்த விஷயத்த தெரிய முடியும். அப்ப அதுக்கடுத்து என்ன செய்யணும், எல்லாம் தெரிஞ்சிருச்சு, நம்ம என்ன செய்யணும், ஆக்ஷன்ல இறங்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து என்ன செய்யணும், தொடர்ந்து முயற்சி பண்ணணும். ஒரு 2 பேர்ட்ட பார்த்து சொன்ன உடனே அவங்க வரலைங்கிறதுனால நம்ம ரிவர்ஸ் போயிடக்கூடாது. வெற்றி கிடைக்கும் வரை தொடர்ந்து முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இத டெய்லி வந்து எப்படி வந்து வழக்கமோட வாழ்க்கை இருக்கும் அது மாதிரி டெய்லி செய்ய பழகணும். டெய்லி நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. கொஞ்ச நேரம் டிவி பாக்குறோம், கொஞ்ச நேரம் பல்லு தேய்க்கிறோம், டெய்லி வந்து குளிக்கிறோம், டெய்லி வந்து சட்டையை அயன் பண்ணி போடுறோம், புதுசா வந்து சட்டையை மாத்துறோம், சாப்பிடுறோம், வழக்கம் போல கடமைகளை செய்யறோம் பாத்தீங்களா. அது மாதிரி ஒரு கடமையா மோதிக்கிற நம்ம வாழ்க்கையின் ஒரு அங்கமாக நம்ம செய்யலாம். மற்ற தொழிலுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க பல்லு விளக்கணும், குளிக்கணும், கிளம்பணும், சாப்பிடணும்,
போய் கிளம்பி போய் ஆபீஸுக்கு போய் அங்க வேலை பார்க்கணும். ஆனா நம்ம காலையில தூங்கி எழும்போதே, சில பேருக்கு பெட் காஃபி குடிக்க வேண்டிய பழக்கம் ஒரு ஹேபிட் இருக்கும். சில பேருக்கு பல்லு தேய்ச்சிட்டு காபி குடிக்கிற பழக்கம் இருக்கும். அப்ப என்ன இருக்குது? ரெண்டுமே இருக்குது. காலையில நம்ம தூங்கி எந்திக்கும் போதே நம்ம வியாபாரம் ஆரம்பிச்சிடறோம். நம்ம வியாபாரத்தை நம்ம ஆரம்பிச்சிடறோம். குளிக்கும் போது சோப் போடுறோம், பஃப் யூஸ் பண்றோம், ஷாம்பு யூஸ் பண்றோம். குளிச்சு முடிச்ச உடனே பாத்தீங்க அப்படின்னா ஹேர் ஆயில் யூஸ் பண்றோம், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றோம், முகத்துக்கு பவுடர் போடுறோம். எல்லாம் வந்துருச்சு. அல்ல 1000 பொருட்களுக்கு மேல இருக்குது. இன்னும் இந்த மாதமே 3000 பொருட்களுக்கு மேல வருது. அதனால நல்ல அருமையான வாய்ப்பு. நம்ம போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணமோ தெரியல, அருமையான கம்பெனி, அருமையான டீம், அருமையான வியாபார வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இதை நம்ம டெய்லி வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமா மாத்திக்கிட்டு நம்ம தினசரி செய்தோம் அப்படின்னா, டெய்லி ஒரு சிறுக சிறுக செஞ்சோம்னா, நேத்து என்ன பண்ணோம், இன்னைக்கு என்ன பண்ண போறோம், நேத்து ஒருத்தட்டையும் சொல்லல, இன்னைக்காவது யாருக்கிட்டையாவது ஒரு ஆள்கிட்ட சொல்லுவோம் அப்படிங்கிற அந்த புரிதலோட, நேற்று மாதிரி இல்லாம இன்னைக்கு புது மாதிரியா இந்த வியாபாரத்தை செய்ய பழகணும் அப்படின்னா, வெற்றி தொட்டுவிடும் தூரத்தில் தான் இருக்கிறது. வெற்றி ஒன்றும் தொட முடியாத உயரத்தில் இல்லை. எல்லோருக்கும் இது சாத்தியமான வியாபாரம் தான். அதனால வந்து கட்டாயம் வந்து இதை வந்து தொடர்ந்து பண்ணுவோம். இன்னைக்கு சிவகாசியில வந்து மீட்டிங் இருக்குது. சக்கம்மா கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய விஜய் மெஸ் பார்ட்டி ஹால்ல வந்து இன்னைக்கு மீட்டிங் இருக்குது. நம்மளோட ஏஎஸ்எம்